பொதுவாக ஊர் ஃபுல்லாக ஒரே பேச்சுங்க. நஞ்சை நிலன்னா என்ன, புஞ்சை நிலன்னா என்ன, உனக்கு எவ்வளோ நஞ்சை நிலம் இருக்குது, எவ்வளோ புஞ்சை நிலம் இருக்குதுன்னு கேட்குறாங்க. பொதுவாக நஞ்சை நிலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நஞ்சை நிலம் அப்படிங்கிறது அதிகமாக நீர் பாய்ச்சி வேளாண்மை செய்யக்கூடிய எல்லாமே நஞ்சை நிலங்கள் தாங்க. பொதுவாக நஞ்சை நிலத்தில் விளையிற பயிர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல், வாழை, மஞ்சள், கரும்பு, வெற்றிலை ஆகிய பயிர்கள் எல்லாமே அதிக நீர் தேவையான பயிர் வகைகளாக இருக்குது. அதிக நீர் தேவையாக பயிரிடக்கூடிய அனைத்துமே நஞ்சை நிலங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். பொதுவாக இந்த ஆத்தோரத்தில் செய்கிற விவசாயம், ஆற்றுப்பாசனத்தில் செய்கிற விவசாயம் எல்லாமே பொதுவாக நஞ்சை நிலங்களில் தான் சொல்கிறோம். அப்போ அதிகமாக செய்கிறத நஞ்சை நிலம்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம குறைந்த அளவு நீர் பாய்ச்சி நம்ம வேளாண்மை செய்யக்கூடிய எல்லாமே புஞ்சை நிலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பருத்தி, கடலை, சோளம், பீன்ஸ், துவரை, எள்ளு, உளுந்து, கம்பு, வரகு, சாமை, திணை, மொச்சை, காய்கறிகள், பழங்கள், கீரைகள் இது எல்லாமே நஞ்சை நிலங்களில் தான் விளையும். அதில் கரிசலாங்கண்ணி, கொத்தமல்லி, புதினா இது மூன்றுமே நஞ்சை நிலங்கள்லையும் விளையும், புஞ்சை நிலங்கள்லையும் விளையும். இப்போ இன்னைக்கு நம்ம நஞ்சைனா என்னன்னு பார்த்தோம், புஞ்சைனா என்னன்னு பார்த்தோம். இனிமேல் யாராவது உங்கள்கிட்ட கேட்டால் நஞ்சை நிலம்னா என்னன்னு தெரியுமா, புஞ்சை நிலம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னா தாராளமாக இதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லலாம். இது மாதிரி நிறைய தொடர்ந்து நாங்கள் பயன்பெறக்கூடிய நிலம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நாங்கள் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் அதுக்கு ஆதரவு தரணும்னு நினச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இது சம்மந்தமாக வேறு இதை பற்றி போடுங்க அப்படின்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கான அடுத்த வீடியோவை நாங்கள் பதிவு செய்கிறோம்.